வாங்க இன்றைக்கி ஒரு ஊறுகாய் லெமன் ஊறுகாய் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கடுகு ஒரு ஸ்பூனு, வெந்தயம் ஒரு ஸ்பூனு, மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு அதிகமாக காரம் வேணாலும் ரொம்ப போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதை நல்லா செவக்க வறுத்துங்க. கடுகு வெடிச்சிடும். வெந்தயம் நல்லா செவந்தோடனே நிறுத்திடலாம். நல்லா வறுத்துட்டு சிம்மில் கூட வச்சுட்டு வறுக்கலாம். வறுத்துட்டு இது நல்லா ஆறினோடனே பவுட்ரு பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா ஊறுகாய்க்கும் போட்டுக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய், கிடாரங்காய் ஊறுகாய் இருக்கலாம். இந்த ஊறுகாய் வந்து நான் வந்து ஒரு லெமனை வந்து 4ஆக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை குறுக்க கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா காலையில் ஒரு டைம் குலுக்கிட்டு வச்சுருவேன். இது ஆறிடுச்சு. இந்த பவுட்ரு பண்ணிக்கலாம். இது நல்லா குலுக்கி வச்சுட்டோம்னா வச்சுங்களேன், ஒரு 7 நாளையில் வீட்டிலே உள்ளே வச்சுக்கலாம். காலையில் ஒரு டைம் குலுக்குனா போதும். இந்த பாருங்கள் பவுட்ரு அடிச்சிட்டேன். அது அப்படியே இருந்துட்டு 7 நாளையிலே தாளிக்கலாம். நான் வந்து எனக்கு டைம் இல்லாதனால நான் தாளிக்கலை. அதுக்கு பிறகு வெயிலில் கூட எடுத்து ஓப்பனில் வச்சு காஞ்சோடனே எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். தேவையானது தாளிச்சிக்கிட்டு மீதத்தை வந்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ மீதம் வந்தது அப்படியே இருக்கும். அப்படியே வேணாலும் தொட்டுக்கலாம், இல்லைன்னா அப்பப்போ வேணால் எடுத்து தாளிச்சிக்கலாம். இதுக்கு கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஒரு கடாய் வச்சுக்கிட்டு இந்த கடாய் சூடானோடனே கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றணும் ஊறுகாய்க்கெல்லாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுங்க. கடுகு நல்லா உடஞ்ச பிறகு அதுக்கு பிறகு வெடித்த பிறகு இந்த ஊறுகாய் இருக்குல்ல அதை எடுத்து போடுங்க. இதிலே வந்து நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோம். பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் அது கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும். அதனால் கொஞ்சம் வதக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுங்க. போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. போட்டுக்கிட்டு இந்த அடித்து வச்சோம்ல பவுட்ரு அதில் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். நான் ஒரு பவுலுக்கு 3 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. உப்பு வந்து பத்தலைன்னா போட்டுங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா போட வேண்டியதில்லை. பத்தலைன்னா வந்து கல் உப்பு போடக்கூடாது, தூள் உப்பு தான் போடணும். கல் உப்பு அப்படியே கிடக்கும், இனிமேலாம் கரையாது. வந்து ஊறுகாய் இந்த கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுங்க. ஊறுகாய் வந்து வீட்டில் இருக்கிறது பெரிய லட்சுமி கடாட்சியம்மா. ஏன்னா குபேரருக்கு ரொம்ப பிடிக்குமா ஊறுகாய். அதுவும் நெல்லிக்காய் ஊறுகாய் இருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. இதை பாருங்கள் நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டு இப்போ வந்து உப்பு எனக்கு பத்தலை, அதனால் நான் போடுறேன், தூள் உப்பு போடுறேன். கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்ல ஒரு பவுலில் ஒரு பாட்டில் எடுத்து கிளாஸ் பாட்டில் வந்து நல்லா கழுவி காய வச்சுட்டு ஈரமே இல்லாமல் இருக்கிறதில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வேணாலும் வச்சுக்கலாம், வெயில் அப்பப்போ வேணால் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக அப்புறம் தாளிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் லெமன் ஊறுகாய். எல்லா சாப்பாட்டுக்குமே இது தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் நான் இப்போ இந்த கிளாஸில் போட்டு வச்சுட்டேன். உடனே ஒரு ஸ்பூன் போட்டு தான் எடுக்கணும். சும்மா ஈரெல்லாம் தண்ணிச்சுன்னா கெட்டு போயிடும். வாங்க சாப்பிட்லாம். சுவையான லெமன் ஊறுகாய் ரெடி.